அப்போ ஏன் திமுக கொடி வச்சாங்கன்னா, பார்க்கிங்கில் நிற்கிறதுக்கும் அந்த டோல்கேட்டில் பணம் கட்டாமல் இருக்கிறதுக்கும் பார்க்கிங் அந்த வண்டியில் திமுக கொடி வச்சுருந்துருக்கான், டிரைவர் தான் வச்சுருந்துருக்கான்னு சொல்கிற செய்தி நம்புகிற மாதிரி இல்லை, திமுகவை காப்பாற்றுற மாதிரி இருக்குது. கட்சியோட கொடி அந்த காரில் இருந்துச்சு, அதோட பின்புலம் என்ன சார்? கண்டிப்பாக இதில் கட்சிக்கும் இதுக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லை. இதில் இந்த சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு வண்டியில் ஒரு கட்சி கொடி இருந்ததாக பார்த்துருப்பீங்க, அது காமிச்சிங்க. அது இந்த ஓட்டுநர் அது அதை பயன்படுத்தியிருக்காரு. அது தன்னுடைய ஒரு பார்க்கிங் லாட்டை யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த டோல்கேட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அது பயன்படுத்தின மாதிரி தெரியுது. அவர் எந்த ஒரு கட்சியோடையும் அது தொடர்பு இருக்கிற மாதிரி எந்த விதமான புலன் விசாரணையும் தெரிய வரல. அதாவது யாரையும் காப்பாற்றுற மாதிரி நினைக்காதீங்க, செய்யாதீங்க. அந்த சார் விஷயத்திலலாம் நீங்கள் பண்ணினது மன்னிக்க முடியாத குற்றம். 8 பேரை பிடிச்சிட்டிங்க, 6 பேரை பிடிச்சிட்டிங்கல்ல, 6 பேர் சொன்னீங்களா? அதே இதில் அந்த சார் கேஸில் பாதிக்கப்பட்ட பெண்ணு பேரோட இதில் போட்டிங்களா இல்லையா எஃப்ஐஆரை? அப்போ பாதிக்கப்பட்டவங்களாம் காட்டி கொடுக்குறீங்க, குற்றம் செஞ்சவனா காப்பாற்றுறீங்க. ஏன் இந்த 6 பேரை கைது பண்ணீங்கல்ல, அவன் பேர் என்ன, அவனை ஏன் டிவியில் காமிக்கலை? நீங்கள் எல்லாரையும் டிவியில் காமிக்கிறீங்கல்ல அரெஸ்ட் பண்ணும்போதெல்லாம். இப்போ அவன் யூடியூப்பில் பேசுகிறவனெல்லாம் அரெஸ்ட் பண்ணும்போது இதில் டிவியில் காமிச்சு கேவலப்படுத்துகிறீங்கல்ல. ஒரு குற்றத்தை செய்தவனை ஏன் அடையாளத்தை காமிக்க மாட்டேங்கிறீங்க மக்கள்கிட்ட? திமுக கட்சியை சேர்ந்த ஒன்றிய வாரிசுங்கிறதுனால பண்ணியிருக்கீங்களா? அதை தான் கேட்குறேன்.